வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தமுள்ள 60 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடத்தில் 18 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அந்த 18 பணியிடங்களை நிரப்புவதற்கு இப்போது ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கியிருக்கின்றன. கொலிஜியம் என்ற நடைமுறை, நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய இந்த நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக 9 பேரையும் அடுத்த கட்டமாக இன்னொரு 9 பேரையும் நியமிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வரும் வெள்ளிக்கிழமை வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், நியமிக்கப்பட இருக்கிற 18 நீதிபதிகள் பணியிடங்களில் இதுவரையிலும் நீதிபதியாக வராத சமூக பிரிவினருக்கு, ஜாதி ரீதியாகவும் சரி மத ரீதியாகவும் பெண்கள் என நலிந்த பிரிவினருக்கு இதுவரை எந்தெந்த சமூகத்தினருக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரப்பட வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒருபுறம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இப்போது பரிசீலிக்கப்படும் பெயர்களில் ஒருவர் கூட வன்னியர் இல்லை, தமிழ்நாட்டில் மிக பெரும் எண்ணிக்கையிலான ஒரு சமூகத்திற்கு ஒரே ஒரு நீதிபதி தான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார், எனவே எங்கள் ஜாதிக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் தகுதி திறமை என்பதன் அடிப்படையில் நீதிபதிகள் பார்த்து திறமையான வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நடைமுறை தொடர வேண்டுமா, அல்லது அனைத்து பிரிவினருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கை மதிக்கப்பட வேண்டுமா? அந்த கோரிக்கை சட்டபூர்வமாக நியாயபூர்வமாக நியாயமானதா? விவாதிக்கலாம். நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திரு RC பால் கனகராஜ், மூத்த வழக்கறிஞர் திரு KM விஜயன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன். வணக்கம். வணக்கம். நீங்க போராடுற சங்கத்தை சேர்ந்தவர். நீதிபதிகள் நியமனத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூத்த நீதிபதியும் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் வழக்கறிஞர்களில் யாரெல்லாம் திறமையானவங்கன்னு தேர்ந்தெடுக்கிற கொலிஜிய முறை இருக்கு. எங்களை கேட்டுட்டு தான் நியமிக்கணும், எங்களையும் கலந்தாலோசிக்கணும், அல்லது எல்லா ஜாதிக்கு ரெப்ரசன்டேஷன் தரணும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னாலும் கூட நடைமுறையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, 3 பேர் சேர்ந்து வழக்கறிஞர்களை அடையாளம் கண்டு நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறார்கள். அதன் பிறகு பல கட்டத்தை தாண்டி அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த பரிந்துரை இந்த 3 பேர்கள் மட்டும் செய்வது என்பது பல நீதியரசர்களை கேட்கிறார்கள், இல்லை என்றால் பல மூத்த வழக்கறிஞர்கள் கேட்கிறார்கள், சங்கத்தை கேட்பதில்லை. இது எங்களுடைய குறை. அதே மாதிரி இந்த 3 நீதிபதிகள் இருக்கிறார்களா, அவர்கள் முன்னாடி ஏதாவது ஒரு திறமையான வழக்கறிஞர் வேறு துறையில் வேறு பிரிவில் பணியாற்றக்கூடியவர், அதாவது குற்றவியல் பிரிவில் இருந்தாலும் சரி, இல்லை சேல்ஸ் டாக்ஸ், இந்த மாதிரி வேறு தனிப்பட்ட பிரிவில் அந்த 3 நீதியரசர்களும் உட்காராத ஒரு அந்த போர்ட்ஃபோலியோ சம்பந்தமில்லாத ஒரு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயரை அவங்களால் அடையாளம் காண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திறமையானவர், தகுதி உடையவர், இந்த நீதியரசராகுவதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவரை நாங்கள் அடையாளம் காட்ட முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எங்களை கேட்கவில்லை, எங்களை கேட்பதில்லை. மாறாக இது ஒரு இலைமறை காய்மறையாக செய்கிறார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சியே சுத்தமாக இல்லை. இதுதான் முதலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு வர்றது. திடீர்னு பார்க்குறாங்க, அவர் கோர்ட்லேயே இருக்க மாட்டார், ஆனால் அவருடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் பார்த்தே இருக்க மாட்டோம். அவர் திடீர்னு நாளைக்கு ஜட்ஜாக உட்காந்துருப்பார். அவர் எங்கே இருந்தார், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதே மாதிரி அவர் எத்தனை வழக்குகள் பண்ணியிருக்கிறாரு, நம்ம தொடர்ச்சியாக விவாதிக்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய முதற்கட்ட கருத்து, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் அனைவருக்கும் முன்னுரிமை தரணுன்றது உங்களுடைய நிலைப்பாடு. முதல்ல நாங்கள் அடையாளம் சொல்ல வேண்டும், நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அதன் பிறகு அனுப்பப்படுகின்ற பட்டியல் எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தால் அதில் சமநீதி வழங்கப்பட்டிருக்கிறதா, சமநீதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து அதற்கு அதிலே அனுப்பப்பட்ட நபர்கள் குற்றம் குறை இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டுவோம். சமநீதி வேண்டும்ன்றது உங்களுடைய கருத்து என்பதுதான் எங்களுடைய கருத்து. திரு விஜயன், உங்களுடைய கருத்து இதில் என்ன? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, முதல்ல பால் கனகராஜ் சொன்னதனுடைய கன்சல்டேஷன் வித் பார் அசோசியேஷன், கான்ஸ்டியூஷனில் கன்சல்டேஷன் வித் பார் அசோசியேஷன் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இல்லை. கான்ஸ்டியூஷனில் தான் ஓத்து எடுத்துக்கிறாங்க ஜட்ஜஸ்லாம். அதனால் கன்சல்டேஷன் வித் பார் அசோசியேஷன் அப்படிங்கிறது அது சென்னை உயர்நீதிமன்றமோ அல்லது மதுரை கிளை நீதிமன்றத்தினுடைய சங்கமோ இவர்கள் சேர்ந்து செய்வதல்ல. முதலில் ஒன்று. இதற்கு என்ன காரணம் என்னவென்றால், சங்கம் யார் யார் சிறந்த வழக்கறிஞர்கள் என்று ஒரு பட்டியல்லாம் யார்கிட்டையும் இது வரைக்கும் வச்சிடல.
என்ன செய்வாங்க அப்படின்னாக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்த ஒரு 18 பேர் போட்டாலும் யாராவது ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு நபர் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகத்தான் நடக்கும். அதனால ஒரு சங்கத்திலையும் ஒரு நபரையோ அல்லது ஒரு காஸ்டையோ ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா, இப்போ கோரிக்கையும் நம்பர் ஆஃப் வேக்கன்சியும் ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அது கூட அதில் பெரிய பிரச்சனையாவது வராது. ஆனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கம்மியாகும். இது கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் இல்லையா, அவ்வளோ வேகன்சி வராது, இதில் வராது. அதனால தான் சொல்ல வரேன். அதனால தான் இதில் ஏன் செய்ய முடியாதுன்னா, இதற்கு ஒரு சின்ன அனெக்டோட்லேருந்து சொல்கிறேன். காமராஜர் அவர்கள் முதல் மந்திரியாக இருந்தபொழுது அப்போ வந்து இந்த கொலீஜியம் சிஸ்டம் இல்லை, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜுடிஷியரியும் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து விகேடி சாரி அப்படிங்கிறவர் தான் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தாங்க. காமராஜர் போய் கேட்டார், என்னங்க நீங்கள் ஜட்ஜஸ் பேர் ஏதாவது சொல்லுங்க. அப்போ வந்து அட்வொகேட் ஜெனரல்ங்கிறவர் தானே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட்டு. அவர் வந்து என்கிட்ட வந்து 2 மாதிரி லிஸ்ட் இருக்குது. காஸ்ட்னா இது மாதிரி இருக்குது, எஃபிஷியன்சினா நல்ல எக்ஸ்பர்ட், அதில் காஸ்ட்டுக்காரங்களும் இருப்பாங்க, அப்படி எது வேணும்னு. அப்போ காமராஜர் சொன்னது இது வந்து பதிவாயிருக்கு, சாரி இந்த ரிசர்வேஷன்லாம் பிடிஓட நிறுத்திக்கோங்க. ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறது ரொம்ப ஹையர் போஸ்ட்டு, இதில் தகுதி இல்லாதவங்க காம்பிட்டன்ட் இல்லாதவங்களை போட்டிங்களா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், நாட்டுக்கும் கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட இந்த இடத்துல கேட்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல தகுதின்னு என்ன சொல்லிருக்காங்க? 35 வயது உள்ளவரா இருக்கணும், இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய குடிமகனாக இருக்கணும், வழக்கறிஞரா இருக்கணும், இதை தவிர வேற என்ன தகுதின்னு சொல்றாங்க? கான்ஸ்டிடியூஷன்ல பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி ஆஃப் a person 10 years practice as a lawyer, இதெல்லாம் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஒன்று. இப்போ அப்படி எடுத்துக்கோங்க, உதாரணமாக மெடிக்கல் காலேஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 55 மார்க். எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் 40 இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எலிஜிபிலிட்டி வேற, செலெக்ஷன் வேற. எலிஜிபிலிட்டியே செலெக்ஷனுடைய கிரைட்டீரியா இல்லை. எலிஜிபிலிட்டிலேருந்து செலெக்ஷனுக்கு 2வது கிரைட்டீரியா வரும்போது மோர் டேலண்டட் பர்சன் இருந்தால் அது எந்த ஐ எம் நாட் பிலாங்கிங் டு தி ஐடியா இதில் வந்து முன்னேறிய ஜாதி தான் புத்திசாலி, பின்தங்கியவர்கள்லாம் புத்திசாலி. இல்ல, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், கன்சல்டேஷனும் தேவையில்லை, வழக்கறிஞர் சங்கத்தோட ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம வாய்ப்பு தரணும், அதுதான் பிரையாரிட்டியா இருக்கணும் அவசியம் இல்லை. இது குடும்ப சொத்து இல்ல பிரித்துக் கொள்வதற்கு, இது வந்து குறைந்த இடங்கள் இருக்கும்போது தகுதியில் வருது. உச்சநீதிமன்றம் வெறுக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஈவன் இப்போ மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ரிசர்வேஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனலா கிடையாது. குடும்ப சொத்து இல்ல சமமா பிரிச்சுக்கிறதுக்கு இது சமநீதின்றதை இந்த இடத்துல எதிர்பார்க்க கூடாது, தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இது தரணும்னு சொல்ற இந்த வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் BS சவுகான், அகர்வால், இக்பால் உள்ளிட்ட அமர்வின் முன் இதே வழக்கு வந்தபோது அவர்கள் சொன்ன கருத்து, 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் இதுபோன்ற நீதிபதி பணியிடங்களில் பங்கேற்காமல் இருப்பது, அவர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் இருப்பது தற்செயலாக தெரியவில்லை, இது ஒரு விபத்தாக தெரியவில்லை. ஏன்னா 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் பங்கேற்காமல் இருப்பது விபத்தாக தெரியவில்லை. எனவே இது குறித்து வரக்கூடிய வாதங்களை நீதிமன்றத்தில் முறையிட முடியாத விஷயம் என்று புறந்தள்ளிவிட முடியாது என்று சொல்லி இருப்பது அந்த அமர்வுதான். அப்படின்னா திரு விஜயன், ஒரு குடும்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியாது, குடும்ப சொத்து இல்லைன்றீங்க, ஆனா வேற ஒரு சிலருக்கு வந்து பரம்பரை சொத்தா இது இருக்கு அப்படின்ற வாதத்தை அதுதான் அவர் அந்த மாதிரி வாதம் சொல்லல. அவரு நான் சொல்றேன், அதாவது இப்போதைக்கு இடஒதுக்கீடு என்பது யாருக்கு இல்லைன்னு பார்க்கணும். இடஒதுக்கீடு இருக்கு, உயர் நீதிமன்ற பதவிகளில், உச்ச நீதிமன்ற பதவிகளில் மறைமுகமாக ஒரு இடஒதுக்கீடு தான் இருக்குது. 68 ஆண்டு காலமாக தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இதை யாரும் மறுக்க முடியாது. இதுவரைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றியவருடைய பட்டியலை வாங்குங்கள், உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய பட்டியலை வாங்குங்கள், அதில் எந்தெந்த சமூகத்தினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று பாருங்கள். பார்த்தால் தெரியும், அங்கே ஒரு இடஒதுக்கீடு தான் மறைமுகமாக பின்பற்றப்பட்டு வருது. அப்போ ஒரு இடஒதுக்கீடு அங்கே இருக்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இடஒதுக்கீடாக இருக்கிறது. நாம் எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடாக அதை மாற்ற சொல்கிறோம், அவ்வளவுதான். இதுதான். ஏன்னா நீங்க வந்து இது வந்து பங்கீடு வந்து குடும்ப சொத்து இல்லைன்னு தொடர் சொல்றாரு. இது நாடு, இது எல்லா சமூக மக்களும் வாழக்கூடிய நாடு, எல்லோருக்கும் பங்கீடு செய்யணும். இது ஒதுக்கீடே முதல்ல தப்பு. இடஒதுக்கீடுங்கிற அந்த முழக்கத்தை நான் மாற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒதுக்கீடே கிடையாது, இது பங்கீடு தான். எல்லோரும் இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கும் போது நீதி பரிபாலனம் செய்யற ஒரு இடத்துல பங்கீடுன்னு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது எங்க போய் முடியும்? அதுவும் வந்து அரசு நிர்வாகம் தானே.
இந்த மக்களுடைய எல்லா வழக்கு தான் அங்க வருது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வழக்கு மட்டும் அங்க வருது. எல்லா மக்களுடைய வழக்கையும் கையாளக்கூடிய இடத்தில் எல்லா மக்களுக்குமான குரலுக்கு இடம் இருக்கணுமா வேண்டாமா? குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே அங்க பதவியில் இருக்கணும்னா ஒரு திறமை என்பது. உதாரணத்துக்கு கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க வழக்கு வருது, அவங்க ஜாதியோட வழக்கு வருதுன்னு சொல்றீங்க. அவங்க வழக்குகளை அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க நடத்தினாதான் நியாயமா நடந்துப்பாங்க, மற்ற ஜாதிக்காரங்க வழக்கு நடத்தினாங்கன்னா நியாயமா நடக்க மாட்டாங்க. அப்படி சொல்ல வரல, நாம அப்படி சொல்ல வரல. ஆனா அப்படிப்பட்ட மனப்பான்மை நீதிமன்றங்களில் இருக்கிறது. ஏராளமான வழக்குகளை நான் உதாரணம் காட்ட முடியும். ஒரு வழக்கை நான் சொல்லுகிறேன். சங்கராச்சாரி அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அவரை பார்த்து, கூண்டில் நிற்கிற அவரை பார்த்து, காவல்துறையை பார்த்து நீதிபதி கேட்டார். இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்தது, யாரும் மறுக்க முடியாது. சுவாமிகளை சிறையில் வைக்காமல் நீதிபதிகள் குடியிருப்பில் காலியாக இருக்கிற பங்களாக்களில் வைக்கலாமா என்று நீதிபதி கேட்டார். இது எத்தனையோ கொலை வழக்குகள் வந்திருக்கிறது நீதிமன்றத்தில். எத்தனையோ கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி நீதிமன்ற பங்களாவில், நீதிபதிகளுடைய பங்களாவில் வைப்பது பற்றி சிந்தித்து கூட பார்க்காத நீதிமன்றம் அன்றைக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை நீதிமன்ற பங்களாவில் வைக்கலாமா என்று கேட்கிறது என்றால் சாதி மனப்பான்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சாதி மனப்பான்மை எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அதல்ல பிரச்சனை. இங்கே நாம் கேட்பது எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லோருக்குமான இடம் அது. அப்போ குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே, இப்போ வெறும் 3 விழுக்காடு இருக்கக்கூடிய மக்களில் இருந்து நூற்றுக்கணக்கான நீதிபதிகளை நீங்கள் நியமிக்கிறீர்கள், வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் 97 விழுக்காடு மக்களில் இருந்து ஒருவர் கூட அங்கே வர முடியவில்லை என்றால் அதுதான் அநீதி. நம்ம நீதிதானே கேட்கிறோம். நாராயணன், உங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி திரு விஜயன்ட்டை திருப்பி கேட்க வேண்டியிருக்கு. இடஒதுக்கீடு பகிர்ந்து தர முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா பகிர்ந்து தராமலேயே எல்லாவற்றையும் இடஒதுக்கீடு இல்லாமலே ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அனுபவிக்கிறாங்க. அது இடஒதுக்கீடா கொடுக்கறதுல அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வேற, அடிக்வசி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வேற. ப்ரொபோர்ஷனேட்ங்கிறது எவ்வளவு ஜாதி எத்தனை விகிதாச்சாரம் இருக்கிறாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா ஒருத்தங்க அதிகமா வரது எப்படி? அது எப்படி சரி நியாயம் சொல்றீங்க? ஒரு நீதிபதியை இனம் காணும் பொழுது நீதிபதி என்கின்ற இனம்தான் முக்கியம். அவருடைய ஜாதி இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 14 and 15லயும் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேஸ், காஸ்ட், ரிலிஜன், பிளேஸ் ஆஃப் பர்த் எக்ஸெட்ரா இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இட் இஸ் நாட் பர்மிட்டட். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஜாதி விரும்பினாலும் விரும்பாட்டியும் இருக்கும். நமக்கு ஜாதி வேணான்னு சொன்னா கூட, நான் ஜாதியில் நம்பிக்கையற்றவன், ஆனால் எனக்குன்னு என்னை இப்ப உதாரணம் எடுத்துக்குவோம். என்னை வலுக்கட்டாயமாக நான் நீதிபதியாக விருப்பம் இல்லாத பொழுது, மேபி நான் ஒன் ஆஃப் த ஃபியூ பர்சன்ஸ் வாலண்டரியில் நீங்க கண்டிப்பா நீதிபதியா இருக்கணும்னு என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்படி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை அது அரசியா சுப்ரீம் கோர்ட்ல பாஸ் ஆயிருந்ததுன்னா, நான் ஜாதி எந்த காலத்திலையும் பார்த்தது கிடையாது. நான் ஒரே ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கிறவன் கிடையாது. வந்திருந்தா எனக்கு ஒரு ஜாதி பேர் சூட்டுவாங்கல்ல, இந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல முக்கியம். எது முக்கியம் என்றால், ஒரு நீதிபதி திறமையுள்ளவராக இருந்தால், அவர் தலித்தா இருந்தாலும், பின்தங்கிய வகுப்பா இருந்தாலும், மிகவும் பிற்படுத்த வகுப்பா இருந்தாலும், முன்னேறி வைப்பு ஜாதி இருந்தாலும் உண்டு. ஆனால் நாம் அவர்களை ஜாதி அடையாளம் செய்வதன் மூலம் ரொம்ப பின்தங்கி போயிட்டோம். we are becoming barbarians, ட்ரைப் மாதிரி நடந்துக்கிறோங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, ஜாதி அடையாளம் இல்லை என்றால், நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு குறுக்கீடு. ஜாதி அடையாளம் இல்லை என்றால், ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது என்றால், 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியிருக்கிறது ஒரு தலித் தலைமை நீதிபதி ஆகுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில். KG பாலகிருஷ்ணன் 2007 தான் ஆனார். 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 47 இருந்து ஒரு தலித்து தலைமை நீதிபதி ஆவதற்கு 2007 ஆகியிருக்கிறது. 60 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அப்போதும் கூட சும்மா வர முடியல. KR நாராயணன் என்பவர் இருந்ததனால் நடந்தது. 2000 அவர் இங்க இருந்து அங்க அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டைகள், குறுக்கீடுகள். அப்போ ஒரு ஜாதி மனப்பான்மை அங்க இருக்குதுல்ல. இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலித் வரதராஜன் 1970களில் சுதந்திரம் வாங்கி 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு தலித் வர முடிகிறது. அப்போது அவருடைய நீதிபதி என்கிற அந்த ஸ்தானத்தை மதிக்காமல் அவமரியாதை செய்தவர்கள் அதே நீதிமன்றத்திற்குள் இருந்த உயர் சாதியினர் தானே. ஒரு சாதி மனோபாவம் இருக்கத்தானே செய்து. அப்ப ஏன் வர முடியல? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கணும்ல. அப்போ நம்ம இன்னொரு வாய்ப்பு தரலாம். திரு நாராயணன், சம வாய்ப்பு நீதித்துறையிலும் தரணும். நீதிபதியாக உயர் நீதிமன்ற உச்ச நீதிபதியா இருக்கிற இடத்துல இதுவரையிலும் எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலையோ அவங்கள தரணும் அப்படின்ற கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கடைசியாக எனக்கு வாய்ப்பளித்தாலும் கூட, கடந்த 200-300 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கின்ற
ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு உறுதியாக நம்முடைய நாட்டிலே அரசு, முக்கியமாக கவர்னன்ஸ், அதில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நீதிமன்றம் என்பது, நீதித்துறை என்பது எப்படி நம்முடைய இராணுவத்திலே நாம் ஜாதிகளை நுழைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல கடவுளுக்கு சமானமாக, அதனால்தான் நீதி அரசர் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாதங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், நாம் கல்வி கொடுக்கவில்லை சில சமுதாயங்களுக்கு என்பதுதான் உண்மை. அந்த சமுதாயங்களுக்கு நாம் கல்வியை நன்றாக கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் இதிலே வந்து இந்த நீதித்துறையிலே கண்டிப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நாள் ஆயிடாதா? இல்ல பரவாயில்ல, 67 வருஷம் கொடுக்குறோம் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தது போய் இப்போ அதற்கு உண்டான முதல் படியை, நான் சொல்வது முதல் படியை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது சரிதான், 60 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதையே காரணமாக கொண்டு ஐயா நம்முடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் சொன்னது போல இந்த துறையை களங்கப்படுத்தி விடக்கூடாது. இந்த துறையானது நம்முடைய எல்லையை காக்கும் வீரர்களைப் போல நம்முடைய நாட்டை காத்துக் கொண்டிருக்கும் துறையிலே, அதாவது ஆட்சி அதிகாரத்துல வந்து கேபினட் செக்ரட்டரியா வர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ல வந்து ரிசர்வேஷன் வச்சிருக்கோம். சரி, ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கிறதுல ரிசர்வேஷன். அதைத்தான் நான் சொன்னேன். நீதிபதிகள்லயே மாவட்ட நீதிபதி வரையிலும் வரையிலும் நீங்க நீதிபதிக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்க. அப்ப அதெல்லாம் கலங்கமா? இல்லங்க, அதுதான் சொன்னேன். நீதித்துறை என்பது நான் சொல்லுவது ஹையஸ்ட், அதாவது ஜுடிஷியரி, நீதி அரசர் என்று சொல்கிறோமே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்ல. இங்க நான் சொல்வது மறுபடியும் எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது கூட சொல்கிறோம். என்று சொன்னால் கரியாமுண்டா அவர்களுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரியாமுண்டா எம்பி அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அதுல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள், அதாவது அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை அமல்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. இதுல கூட சென்னை உயர் நீதிமன்றத்தில் 9 எஸ்சி எஸ்டி இருந்தாங்க. இப்ப டிரான்ஸ்பர் அண்ட் 40 பேர்ல 6 பேர் இப்ப எஸ்சி ஜட்ஜஸ் இல்ல. அதனால 6 பேரா இருக்காங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இல்லாதெல்லாம் இல்ல. அதாவது நாம் எதுல இந்த இடஒதுக்கீடு என்பது எதில் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப நண்பர் விஜயன் அவர்கள் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலே கூட பல சப்செக்ட் இருக்கு. இப்போ வந்து ஒரு நான் ஜாதி சொல்லி நான் குறிப்பிட விரும்பவில்லை. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சப்ஜெக்டுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. தவிர நாம் இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறோம் அதுபடி பணியாற்ற வேண்டியதுதான் நம்முடைய கடமை. மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அதுல ஒரு லாஜிக் இருக்கணும். இப்ப எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமான இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்நேரம் பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் நீதிபதி தவிர்த்து மீதி எல்லாத்தையும் தரணும் சொல்றீங்க. நான் எப்படி ராணுவம் சொல்லிருக்கிறோம். இந்த மாதிரி சில துறைகள் இருக்கிறது. இப்ப பிரச்சனை உயர்நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய ஜாதிகள்ல ரெப்ரசன்டேஷனே இல்லாத நீதிபதி ஆகாத ஜாதி, அது சொல்லல. அவங்களுக்கு தரலாம்னு சொல்றீங்க. அதாவது இந்த இரு பிரிவினர் தான் கண்டிப்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கல்வி என்பது இருக்கிறது. இவர்களுக்கு தான் ஒதுக்கி வைத்த தரமான கல்வி தர வேண்டும், தரமான மருத்துவம் தரணும்ன்றதெல்லாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இவங்களுக்கு தரமான கல்வி தந்து அவர்களை தகுதியை உயர்த்தி எப்ப நீதிபதி ஆக்குறதுன்றது ஒரு நீண்ட கால. நான் கேட்கிறது, நீதிபதி நியமனத்துல இடஒதுக்கீடு அல்லது இடஒதுக்கீடுன்ற நேரடியா பேர் இல்லாம ஒரு சம வாய்ப்பு அப்படின்ற ஒன்றை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? அதைத்தான் இப்பொழுது நாம் எந்த சமூகத்திற்கும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த சமூகத்திலே இருப்பவர்களுக்கு நீதிபதியாக பணியாற்றக்கூடிய, நான் தகுதி என்று சொன்னால் அதை தவறாக புரிந்து வருவார்கள். இங்கிலீஷ்ல குவாலிபிகேஷன் சொல்லும் பொழுது அந்த குவாலிபிகேஷன் இருந்தா கொடுக்கலாம், தவறில்லை. ஆனா அது இல்லாத போது அந்த சமூகத்தை அடையாளம் வைத்து நீதிபதியாக கொடுப்பது என்பது தவறான விஷயம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த இடஒதுக்கீடு பற்றிய வாதம் வரும்போதெல்லாம் சொல்லப்படக்கூடிய கருத்து, தகுதி இல்லாதவங்களை கொண்டு போட்டு அந்த செக்டாரை சீர் வச்சிருவாங்க. நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. இந்த சங்கராச்சாரியார் விஷயம் சொன்னாங்க. சங்கராச்சாரியார் விஷயத்தை எனக்கு தெரிந்து, எனக்கும் ஓரளவுக்கு, நான் சட்ட மாணவன் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு சட்டம் தெரியும்.
ஒரு நீதிபதியை நேரடியா கேட்டிருக்க மாட்டாரு. சங்கராச்சாரியருடைய வழக்கறிஞர் கேட்டு இருக்கலாம், இது போல கொடுங்க. ஏன் லாலு பிரசாத் யாதவ் இல்லையா? லாலு பிரசாத் யாதவ் சங்கராச்சாரியாரா? ஏன் சமீபத்தில் நடந்த ஒரு சிறையில தானே இல்லங்க, அவர் முதல் இந்த வார்த்தை வந்தது. நான் வேணா உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நான் ஐ வில் கிவ் யூ டாக்குமெண்ட்ஸ். அது போல எத்தனையோ பேரை இந்த கெஸ்ட் ஹவுஸ் காவல்ல வச்சிருக்காங்க. ஏன் எங்களுடைய அத்வானி அவர்கள் கூட கெஸ்ட் ஹவுஸ் காவல்ல இருந்திருக்கிறார். இது மாதிரி அதாவது ஒரு வழக்கறிஞர் கேட்டால் அதை அந்த நீதிபதி அதற்காக கேட்பதில் தவறு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இது போன்று ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுவது தவறு. ஒன்று. இல்ல நான் முடிச்சிடுறேன். ஜெயேந்திரர் வழக்குல மேல்முறையீட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்லி அட்டார்னி ஜெனரல் கருத்து வாங்கி அந்த கேஸே முடிச்சிட்டாங்க. நம்ம அதை ரொம்ப நேரம் பேசுறது வந்து இந்த நேரம் நீதிபதியினுடைய அவருடைய தகுதி அவர் சொல்லியிருக்கிறார். இது வேண்டாம். நீதிபதி சொல்லல, அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசாங்கத்தோட வக்கீல் வந்து கோர்ட்டுக்கு போனா நிக்காதுன்னு சொன்னாரு, நிறுத்திட்டாங்க. இந்த 67 ஆண்டுகள் அது ஒரு கேஸ் தான் அப்படி இருக்குதா? சமீபத்துல எனக்கு தெரிஞ்சது அது ஒரு விஷயம் சொல்றேன். அட்டார்னி ஜெனரல் கருத்து கேட்டு சமீபத்துல ஒரு கொலை முயற்சி இல்லங்க, சமீபத்துல நடந்த ஒரு வழக்குல ஏனென்று சொன்னால் இது எல்லா இடத்துலயும் நான் சொல்ற பாயிண்ட் தயவு செஞ்சு கேளுங்க. சமீபத்துல நடந்த ஒரு வழக்குல இங்க ஒரு கொலை குற்றவாளி அம்பத்தூர்ல ஒரு கொலை நடந்தது. அது சம்பந்தமாக இந்து முன்னணியர் வந்து திருவள்ளூர் கோர்ட்ல செய்யும் பொழுது அங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருந்தார். மற்ற இடத்திலே கைதானவர் எல்லாம் ஜாமீனில் வெளிவந்தனர். ஆனால் அங்கே கைதான மட்டும் வரவில்லை. இது கூட ஒரு பிரச்சனையா வந்தது. ஆனால் நாம் அதை ஒரு இஸ்லாமிய நீதிபதி என்று பார்க்கவில்லை. அதனால எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க பார்க்கல. அந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கல. நல்ல விஷயம். என்னுடைய முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல வந்து இந்த விவாதமே வந்து அதை எங்களுடைய போராட்டமே வந்து சாதியின் அடிப்படையில் பதவிகளை நிரப்ப வேண்டும் என்பது அல்ல. வகுப்பின் அடிப்படையில், அதாவது பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மையினர், மகளிர், முன்னேறிய சமூகம், இப்படி தான் நாங்கள் கேட்குறோமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு நீங்கள் கொடுன்னு கேட்கல. ஒன்று. ரெண்டாவது, விஜயன் சார் சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்தில் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனை கன்சல்ட் பண்ணணுமா அப்படின்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அட்வொகேட் அசோசியேஷனை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த 3 ஜட்ஜஸும் எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லட்டும், தெளிவாக சொல்லட்டும். ரெண்டாவது, மூத்த வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணலன்னு சொல்லட்டும், இல்லை ரிட்டையர்டான ஜட்ஜஸை கன்சல்ட் பண்ணட்டுன்னு சொல்லட்டும். அப்போ அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது லைவாக இருக்கிற ஒரு அசோசியேஷனை கேட்கறதுல தப்பு இல்லை. நாங்கள் வந்து முடிவு பண்ண போகிறதில்ல, நாங்களும் பரிந்துரைக்க தான் போகிறோம். அதை முடிவு பண்ண போகிறது அவங்க தான். அது ஒன்று. ரெண்டாவது, காமராஜரை பற்றி ஒரு சொன்னார். காமராஜ்கிட்ட போய்ட்டு 2 லிஸ்ட்டை காட்டினாரு. ஒன்று ஜாதியின் அடிப்படையிலான ஒரு லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து தகுதியின் அடிப்படையிலான லிஸ்ட்டு அப்படின்னாரு. காமராஜர் சொன்னார் திறமையானவங்க தான் இருக்கணும் ஹைகோர்ட்லன்னு சொல்லிட்டு. நான் எப்பவும் சொல்கிறேன் திறமையானவங்க தான் நியமிக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. 75,000 வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன் 75,000 வக்கீலும் வந்து திறமை இல்லாதவர்களா? 10 வருடம் தகுதி இருந்தால் போதும் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆகலாம். மற்ற எல்லா ஜாதியிலும் தகுதி இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? நான் இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு எல்லாம் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களில், அதாவது மிகவும் முன்னேறிய சமூகத்துக்கு இணையாக அவரால் வந்து வாதம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் சென்று வாதாடியவர்களால் எங்களால் காட்ட முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களை நீ அடையாளம் கண்டு அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அதை தவிர இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, டெய்லி போய் நீதியரசில் பார்க்குறவங்களுக்கு, நீதியரசோட ஒரு பிள்ளைகளுக்கு இப்படி இந்த நீதியரசன் பணியை வந்து நிரப்புறது தவறுன்னு சொல்லி தான் கலிஜன் சிஸ்டம் நாங்கள் எதிர்த்தோம். இப்போ வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் போயிருக்கு, அங்கேயும் எங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அங்கே எங்கேயாவது ஒரு நடக்குமான்னு பார்க்குறோம், அங்கேயும் நடக்காதோ, அரசியல் சாயம் பூந்துருமோ. இப்போது நாங்கள் 4 பேரை கேட்குறோம், அங்கே எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல. அந்த 2 பேர் எமினன்ட் பர்சன் யாருன்னே தெரியல, எந்த இதுலேருந்து வருவாங்கன்னு தெரியல. 50% இருக்க போகிறாங்க. அப்படின் போது எங்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எந்த விதமான ஃபார்முலாவும் கிடையாது, எந்த விதமான ப்ரொசீஜரும் கிடையாது. இப்படி தான் நாங்கள் எடுப்போம், இப்படி தான் அனுப்போம்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் வந்து ஜாதியின் அடிப்படையில் கேட்கல. நிறைய ஜாதி இருக்குது, 300 ஜாதி இருக்குது. இருக்கிற போஸ்ட் 18 போஸ்ட் 300 ஜாதிக்கு கொடுன்னு அது அர்த்தமற்றது. நாங்கள் அப்படி கேட்கல. நீங்கள் முன்னேறிய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க, இப்போ பிற்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. பிற்படுத்தப்பட்டவங்களை யாருக்காக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களை திருப்பி கொடுக்காதீங்க, கொடுக்காதவங்க கொடுங்க. அதுக்கு தகுதி இல்லாதவங்க கொடுக்க நாங்கள் சொல்லலை. அந்த முன்னேறிய சமூகத்திற்கும் இப்போ நீதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கும் ஈக்குவலாக அந்த தகுதியை, அந்த ஈக்குவல் இருக்கா, அந்த இன்டெகிரிட்டி இருக்கணும், நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும், ஆர்கியூ பண்ணியிருக்கணும், திறம்பட வழக்கு நடத்திருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட்டாக இருக்கணும், இப்படி பல கிரைட்டீரியா இருக்குல்ல, அதெல்லாம் பூர்த்தி செய்கிறவர்களுக்கு கொடுங்க தான் சொல்கிறோம். திரு விஜயன், நீங்கள் வந்து திறமை, அவங்களுடைய எஃபிஷியன்சி, இன்டெகிரிட்டி தான் பார்க்கப்படணும், காஸ்ட் இதில் ஒரு கிரைட்டேரியா இல்லைன்றீங்க.
ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் இத்தனை ஆண்டு காலம் இந்த இன்டெகிரிட்டி இதெல்லாம் நீங்க பார்த்து செலக்ட் பண்ண இந்த முறையில 2 குற்றச்சாட்டு வருது. ஒன்று, இதுல வெளிப்படையான தேர்வு முறை இல்லை, ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணங்கள் நேர்மையாக சொல்லப்படுவதில்லை, இதுல எல்லாமே மறைபொருளா நடக்கிறது அப்படின்ற ஒன்று இருக்கு. இப்ப இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில 9 பேரை நியமிக்கிறாங்க. பரிசீலிக்கப்படுற வழக்கறிஞர் பெயர்கள்ல ஒருத்தர் கூட வன்னியர்ல. 1862 நம்ம உயர்நீதிமன்றம் உருவானது. 121 வருஷத்துல 121 வருடம் கழித்து தான் ஒருத்தர் வன்னியர் வந்து அதுல நீதிபதியா வர முடிஞ்சது. இத்தனை வருஷத்துல இதுவரையிலும் 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் இத்தனை கோடி வன்னியர்கள்ல 1 கோடிக்கு மேற்பட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல தகுதியானவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு அவர் கேட்கிறார். அந்த கேள்வி நியாயமே இல்லாதது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்னாக்கா இது 2ஆ பிரிச்சுக்கிறேன். முதல் வந்து திறமையானவர்கள் பட்டியல் எடுங்க, அதுக்கப்புறம் ஜாதியில கொடுத்தா நல்லதுன்னு பால் கனகராஜ் சொன்னார். திறமையானவர்கள் பட்டியல் அப்படின்னு எடுத்தா அது அரசாங்கம் வச்சிருக்கிற புள்ளி வரப்படி 69, 31 இருக்காது. திறமையானவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த காம்பினேஷன்ல யாராலும் சொல்ல முடியாது. திறமையானவர்கள் ஒரு மெரிட் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல எல்லாரும் கலந்துருக்கலாம். இப்ப திறமையானவர்களுக்கு வந்து டஃபஸ்ட் மெரிட் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட், எதுவுமே ரிசர்வேஷன் இல்லாம 100 சீட் எடுத்தீங்கன்னா 94 பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருக்காங்க, 6% தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க. அப்போ 31% ஓப்பன் காம்படிஷன்லயே 25% வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டில ஓபிசி தான் இருக்காங்க. அதனால சக்சஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இல்ல. தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு நிலைமை நீங்க பார்க்க முடியும். இதுதான் இப்ப பேசுறோம். இப்ப நம்ம வேற எதை பத்தி பேசல, இந்த பிரச்சனையை இதை ஒட்டி தான். அதனால அது நம்பர் 1. 2வது, ஐயா சொல்ற மாதிரி, டாக்டர் ஐயா சொல்ற மாதிரி இது வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ங்கிற ஒரு தவறான கருத்து வச்சிருக்காரு. நான் அவர் வேற ஒன்று சொல்றாரு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு கொடுக்கணுங்கிறாரு. அப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜாதி வரி பிரிக்கணுங்கிறத இன்ஸ்டெட் ஆஃப் தகுதின்ற எடுத்துறாம எவ்வளவு ஜாதி இருக்கோ அதை வகுத்து, ஜாதியோ இல்லை இவங்க சொல்ற மாதிரி இந்த பிரிவோ வகுத்து, அப்படியா இருந்தா 31% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கொடு அப்படின்னு ஒருத்தர் இன்சிஸ்ட் பண்ண முடியும்ல. என்ன முக்கியம்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டில பிராமின் ஒருத்தர் வராரோ 2 பேர் வச்சுங்க, 31% இல்ல. அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டில 31 வந்து ஓபன் கேட்டகரி, அது வந்து எஸ்சி வரலாம், பிசி வரலாம், எம்பிசி வரலாம். என்ன புரிஞ்சிக்கல, நான் சொல்றது இப்போ இருக்கிறத பத்தி பேசல. ராமதாஸ் அவர்கள் ப்ரொபோர்ஷனேட்டை பத்தி சொன்னாரு. அப்படி சொன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி படி ஒரு ப்ரொபோர்ஷனுக்கு கொடுத்தாகணும்னா முதல்ல அந்த ப்ரொபோர்ஷன் வந்து 100ங்கிறது நம்பர் ஆஃப் வேகன்சி 100 இருக்கும்போது தான் இந்த 100 வந்து எப்படி பிரிப்பிக்கின்றது. நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த தடவை தான் 18 வந்துச்சு, 8, 4, 6க்குள்ள தான் இருக்கும் உடனே ஃபில்அப் பண்ணாக்க. அப்படி வரும்பொழுது இந்த சுழற்சி முறையோ ஜாதி முறையோ ஹையஸ்ட் போஸ்ட், இது வந்து இப்போ மற்றதை பற்றி நான் பேசவே இல்லை, வீடியோ அதிலெல்லாம் வந்து ரிசர்வேஷன் ஏற்கனவே இருக்குது, தட் ஹஸ் பீன் ஃபாலோடு. சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ஜட்ஜஸ்ல மட்டும் ஹையர் ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் எப்படி மெடிக்கல்ல கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்கோ, ஹையர் ஸ்பெஷாலிட்டிஸில் ரிசர்வேஷன் இல்லை. அப்போ உடனே அடுத்த கேள்வி, அப்போ தகுதி அடிப்படையில் வச்சுட்டு அப்புறம் கொடுக்கணும், அதை பற்றி யாரும் தடு சொல்ல. ஆனா தகுதின்னு சொல்லிட்ட பிறகு நீங்க வந்து தகுதி அடிப்படையிலேருந்து செலக்ட் ஆனவங்க வந்து இதே இந்த ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அந்த ப்ரொபோர்ஷன்ல தகுதியும் வராது, செலெக்ஷனும் வராது. அதனால இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து நாளடைவில் ஒரு நல்லதுக்கல்ல. முக்கியமா 4வது விஷயம் என்னன்னாக்கா, நாம வந்து ஜாதிகளை விளக்க வேண்டும் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஜாதிகளை போக்கணும்னா ஜாதியில ரிசர்வேஷன் கொடுத்தா அது பர்பச்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஜாதி இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் சொல்ற ஒரு வாதம், ஜாதியை வந்து இது நிலைநிறுத்துதுன்னு சொல்லி. ஆனா ஜாதிகள் சமமா இல்ல, ஜாதிகள் சமமா இல்ல, எல்லா ஜாதியும் சமமா இல்லன்ற ஒன்று இருக்கு. நான் உங்கள்ட்ட இந்த நீதிபதி நியமனம் தொடர்பாகவே கேட்கிறது, ராமதாஸ் அவர்கள் கேட்கிறது, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 153 ஆண்டு கால வரலாற்றில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க 4 பேர் மட்டுமே வர முடியுதுன்னா இந்த சிஸ்டத்தோட தவறு தானே அது. 158 கால வரலாறுன்னு அவர் சொல்றாருல, அவர் வேற ஒரு சரித்திரம் படிக்கல. வரலாறு இன்றைக்கு எப்படி இருக்குதோ அப்படி இல்ல. இப்ப ஜனநாயக நாடாகி எல்லாரும் வெவ்வேறு வேலை செய்யறாங்க, வர்ணாசிரம முறை இல்ல. 182 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொழுது முதல்ல வந்து பல கம்யூனிட்டியில படிக்கவே போல, நிறைய படிக்க போனது பிராமின்ஸ் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் நாயுடுஸ் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் பிள்ளைமார் இருந்திருப்பாங்க. அப்போ நான் சொல்றது 182 வருஷத்துக்கு முன்னாடி. 182 வருஷம் முன்னாடி லா காலேஜுக்கு போன வன்னியரே கம்மியா இருந்திருப்பாங்க. அதுக்கான இல்லவே இல்ல, ஜீரோன்ற அர்த்தத்துல சொல்லல. இல்ல, அந்த வரலாற்று தவற சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் வருது இல்ல. சமநிலை, அதுக்குதான் வந்துடுறேன். இப்ப சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சொல்றது வேற. ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன் ஹை ஸ்கில்டுற போது, பைலட் எடுத்துக்கோங்க, நான் ஒரு சொல்லிடுறேன். பைலட்னு எடுத்துக்கிட்டு
இந்தியாவில் இருக்கிற பைலட் எல்லாத்துலேயும் நீங்க வந்து எல்லா ஜாதியிலையும் பைலட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பைலட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால ஜாதிங்கிற ஒரு காரணமே எல்லாவற்றிலும் உரிமை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிகோல் அல்ல. அப்படி ஜாதி அடிப்படையில் கொடுக்கிற ரிசர்வேஷன் தப்பு. ஆனா பின்தங்கியவர்களை ஜாதி அடிப்படையில பாக்குறத மாதிரி தவறான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரே ஜாதியில மேல்தட்டுல இருக்கிறவருக்கா நடுத்தட்டுல இருக்கிறவருக்கா நீங்க கிரிமினல் இருக்க போறீங்க. ரெப்ரசன்டேஷனே இல்லன்னு ஒரு சவால் கேக்குறப்ப எடுக்கல. நீங்க ரெப்ரசன்டேஷனே ஒரு சவால் அபத்தமான வாதம். 150 ஆண்டுகால வரலாற்றை விட்டுருவோம் சார். 60 ஆண்டுகால வரலாற்றை எடுத்துப்போம். விடுதலை இந்திய வரலாற்றை எடுத்துப்போம். அதுல அம்பேத்கருடைய மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு படித்து உயர்நிலைக்கு வந்திருக்கிற அல்லது உயர்நிலைக்கு வராமல் படித்து பட்டம் பெற்றிருக்கிற எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அல்லவா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களிலிருந்து மிகப்பெரிய பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள், படித்தவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன 150 ஆண்டுகால வரலாற்று அது இல்லைன்னு வச்சுக்கோ. இந்த 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த சமூகம் உருவாகி இருக்கிறது அல்லவா? அதிலிருந்து ஏன் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வரவில்லைங்கிறத 21 உயர் நீதிமன்றங்களில் 850 உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் வெறும் 24 பேர் மட்டும்தான் பழங்குடியினர் தலித்துகள். இல்ல இவரு சொல்றது 14 ஒருவர் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் 9 பேர் இருந்தாங்க. ஆனா ராமதாஸ் சொன்னார்ல எங்களுடைய கம்யூனிட்டில ஒருத்தர் தான் இருந்தாருன்னு. ஆனா SC ST கன்சிஸ்டன்டா குறைந்தபட்சம் சென்னையில மட்டும்தான் அந்த நிலை. இந்தியா முழுக்க உயர்நீதிமன்றங்கள் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் வந்து இந்தியா முழுக்க இல்லை அப்படின்றது உண்மை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை தலித் நீதிபதிகள் இருக்காங்க உங்களால சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் கூட நான் இவர் சொல்லியிருந்தாரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸே ஒருத்தர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் 60 வருஷம் கழிச்சு இல்ல 60 ஆண்டுகள் கழித்து பாருங்க. அப்ப அந்த 60 ஆண்டுகள் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தது யார்? ஜட்ஜஸ் யார் ஆவணும்னு இருந்தவர்கள் யார்? அந்த பத்தி சொல்லுங்க. நான் தலித்தா இருந்து ஒருத்தர் சொல்லிட்டேன். அப்ப 60 வருஷமா இருந்தது யாருன்னு சார் சொல்லணும். அதுக்கு அந்த ஜட்ஜஸ் யாரா இருக்கணும்ங்கிறது ப்ரொடக்ஷனா மேனுஃபேக்சரிங்கா இப்படி பிரிச்சு பண்ணுங்கிறதுக்கு அல்ல 60 ஆண்டுகள் இருந்தது யார் சார்? அத சொல்லுங்க சார். இருக்கலாம் தப்பு இல்ல. அப்படியே அப்ப அதுதான் நாடா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இருக்காது. எல்லா ஜாதிக்கு இருக்கிறதெல்லாம் நாடு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இருப்பதெல்லாம் நாடு. எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய நாடு இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எப்படி நாடுன்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. 60 வருஷமா சீஃப் ஜஸ்டிஸா இருந்த யார் சொல்லுங்க, பட்டியல் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு தலித்த பேர் சொல்லிட்டேன். நீங்க தலித் அல்லாதவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 60 இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை விட்டுருங்க. அதுதான் கேக்குறேன். அப்போ அதை மாற்றணுங்கிறது தானே. இப்ப ஷானவாஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலங்கிறது நம்ம கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜாதி அந்த ஜாதியின் காரணமா ஒருத்தரை நியமிக்கிறீங்க. அவர் முன்னாடி ஒரு வழக்கு வரும்போது அவர் தன்னுடைய ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்காரருக்கும் மான வழக்கு வரும்போது அவர் தன் ஜாதி சார்போடு நடந்து கொள்ள மாட்டார். இந்த மாதிரி இது வெளிப்படையா நடந்ததுன்னா அவர் தன்னுடைய ஜாதி சார்போடு நடந்து கொள்ள மாட்டார் சொல்ல முடியுமா? இப்ப மட்டும் என்ன வாழுது? நீங்க அதாவது ஒரு சிஸ்டத்துல வந்து இதனால இந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மட்டும் ஜாதி சார்பு இல்லாம நீதிபதிகள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப குடும்ப சார்பு இல்லாம இருக்காங்க சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற நியமனங்களே அப்படிதான் நடைபெறுகிறது. இப்ப எப்படி நியமனங்கள் நடைபெறுது? தனக்கு வேண்டியவர் தனக்கு ஜூனியரா இருந்தவர் இப்படிதான் நியமனங்கள் செய்யப்படுகிறது. நீங்க கீழவெண்மணி வழக்குல கீழ்கோர்ட் கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு தண்டனை கொடுக்கிறது, மேல் கோர்ட்டு சுப்ரீம் ஹைகோர்ட் விடுதலை செய்கிறது. என்ன சொல்றாங்கன்னா அவர் சமூகத்துல பெரிய மனுஷன் வந்து தீப்பந்தம் எடுத்துட்டு போய் குடிசையை கொளுத்திருக்க அவர் எப்படி தான் கார்ல வைக்கோல ஏத்திட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொன்னது ஒன்று. அப்ப அவருடைய வர்க்க சார்பை காட்டுனது நீதிபதி சந்திர தொடர்ந்து. அதனால அது இது மாதிரி மனோபாவம் எப்பவுமே நீங்க வெளிப்படையா ஜாதியை சொல்லி ரிசர்வேஷன் இல்லாத ஒரு ரிசர்வேஷன் உருவாக்குனீங்கன்னா அவங்க ஜாதி சார்போடு நடந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமான்ற? அது சொல்ல முடியாது. அது வரலங்க வாதம். ஆனால் நான் என்ன சொல்றேன், அதற்காக ஒரு குறிப்பிட்ட சாதியிட்ட மட்டுமே இந்த அதிகாரம் குவிஞ்சு கிடக்கணுங்கிறது என்ன நியாயம்? நீங்க அந்த ஒரு காரணத்தை சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதியிட மட்டுமே அந்த அதிகாரத்தை நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அது நியாயமாப்போ? அது நியாயமா? சார், ஜாதி சங்கங்களில் இருந்து பட்டியல் பெறப்பட்டு அவர்களை நம்ம வந்து நீதிபதியால் நியமிக்கப்படுவதில்லை. அப்படி பார்க்க கூடாது. நம்ம ஒரு நீதிபதி ஆகிவிட்டால் அவர் வந்து நிச்சயமாக நடுநிலையாகத்தான் இருக்க முடியும். அப்படிதான் செய்வாங்க. அப்படின்னா வேடிக்கை பார்க்குறவங்க சும்மா விட்டுற மாட்டாங்க, இல்லை சங்கங்கள் சும்மா விட்டுறாது. அவர் வந்து ஒருத்தர் சார்ந்து செய்தால் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா தான் பிரச்சனை. எத்தனை பேர் தகுதியா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுல வந்து நீங்க வகுப்பாதமா கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்கிறோம். சார், மூமு இஸ்மாயில யாருமே அவர் ஒரு இஸ்லாமியா யாரும் பார்த்ததே கிடையாது.
ஏனென்று சொன்னால் அவர் கம்பராமாயணத்துடைய மிகப்பெரிய அறிஞர். அவர் யாரும் அப்படி பார்க்கல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நான் என்ன கேட்கிறேன், இவரு நம்ம வழக்கறிஞர் விஜயன் சொன்னது போல இது எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இங்க வந்து இதே ஒரு நீதித்துறையே நாம் வந்து ஒரு ஜாதிக்குள் அடைத்து இது வந்து இப்படி செய்யணும்ன்றது தவறான இருக்கு. அதாவது இருக்கிறத நாராயணன், இப்ப இந்த சமீப காலத்துல ஐஐடில ரிசர்வேஷன் இல்லாம வச்சிருந்தீங்க, இருந்தது நீண்ட காலமாக. இல்ல வச்சிருந்தோம்னு சொல்லுங்க. இல்ல, இந்தியால இருந்து வந்தது. இப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்போ இதுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. ஐஐடி, ஐஐஎம் போன்றதுல ஆரம்பிச்சு ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல இருந்து எல்லாவற்றுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து விபி சிங் ஆட்சி காலத்துல முதல்ல தொடங்குது. பிறகு இப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் அது 2ஆம் கட்ட நீட்சி வந்தது. அப்பெல்லாம் இதற்கு சொல்லப்பட்ட வாதம் மக்களோட வளத்துல, நேஷனல் ரிசோர்ஸ்ல இது நடக்கிறது. ஒரு தவறை தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிபி சிங் ஆட்சியில இந்த மண்டல் கமிஷன் பத்தி பேசுறீங்க. மண்டல் கமிஷனை கொண்டு வந்தது மொரார்ஜி தேசாய் அரசு. தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுங்க. மண்டல் கமிஷன் அமல்படுத்தினது விபி சிங். அதை கிடப்பில் போட்டது காங்கிரஸ் அரசு. விபி சிங் நிறைவேற்றினது அரசியல் போட வேண்டாம். அதே மண்டல் கமிஷன் வந்தது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் யாருமே இதுவும் வரலாறு. விபி சிங் இதை செய்யலன்னு சொல்றீங்களா? இந்த கிரெடிட் விபி சிங் இருக்கு இல்லன்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே மொரார்ஜி தேசாயினுடைய ஜனதா ஆட்சிக்கு தான் போயிருக்கணும். நான் சொல்றேன் நிறைவேற்றின விபி சிங். அந்த மண்டல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது மண்டல் கமிஷனுக்காக போராடியவர்கள் அங்கு சென்றார்களா, அதற்காக போய் பார்த்தார்களா? நீங்க வந்து வரலாறு செக் பண்ணுங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல இங்கே சென்னையில வரவேற்புல அவருக்கு தரப்பட்ட வரலாறு. நம்ம இந்த விவாதத்துக்கு வருவோம். கமிங் பேக் டு தி பாயிண்ட், நீதிபதிகள் நியமனத்துக்கு வரேன். உங்கள்ட்ட கேட்கிறது, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் என்று இப்பொழுது வந்திருக்கிறது. இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா எஸ்சி எஸ்டி ஆணையம். அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்களோ அதுபடிதான் இப்போ செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஐயா கேட்டார், இதுல யாரு அந்த 2 பேர் யாரா இருப்பாங்கன்னு கேட்டார். மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், ஆதி திராவிட மக்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர். இல்ல அதாவது இது பாருங்க, அது எந்த துறையில ஜுடிஷியல் அப்பாயின்மென்ட் கமிஷன் இன்னமும் வரல. அதுல 2 எமினன்ட் பர்சன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அது 2 ஆண்டுக்கு பிறகுதான் வர்ற மாதிரி தெரியுது. யாருன்னு அவர் கேட்டாரு, அது வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அது இப்ப விவாதம் இல்ல. இல்ல அது சட்டத்துல, இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்கிறோம். அது எமினன்ட் பர்சன்ஸ் இருக்கு. அதுலயே உங்க ரவிசங்கர் பிரசாத் சார் எமினன்ட் பர்சன் யாருன்னு சொல்லிருக்காங்க சார். அதே அந்த சட்டம் நிறைவேறின நாள்ல மாயாவதி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் தரணும்னு கேட்டப்ப ரவிசங்கர் பிரசாத் சொன்னார், வீக்கர் செக்ஷன்ல இருந்து சிறந்த வக்கீல் பட்டியலை நாங்க தேர்ந்தெடுத்து அந்த இதுக்குள்ள வச்சிருவோம், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் தருவோம்னு சொன்னார். அது வேற. இன்னும் நடைமுறைக்கு வரல சார். அது நடைமுறைக்கு வரல. வரும்போது நீங்க மறுக்கறீங்க. இல்ல நான் மறுக்கல, இன்னும் நடைமுறைக்கு வரல. ஏன் அந்த நடைமுறை? அவர் கேட்டார்ல, நான் உங்களுக்கு கேக்குறேன், 2 பேர் யாருன்னு அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இப்ப ஒரு நிமிஷம், இப்ப ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிஷனை கொண்டு வந்த பிறகு, நீதிமன்ற உயர் 2 அவைகளிலும் சட்டத்தை நிறைவேற்றின பிறகு ஏன் அந்த 2 எமினன்ட் பர்சனை உங்க ஆட்சி நியமிக்காம இருக்கு? ஏன் அந்த கமிஷன் இன்னும் நடைமுறைக்கு வரல? அப்படி வந்திருந்தா அந்த கொலிஜியம் இருக்காதுல்ல. அப்படி வந்திருந்தா அந்த கொலிஜியம் இருக்காதுல்ல. நீங்க வந்துட்டு 10 வருஷமா காங்கிரஸ் செய்யாத நாங்க செஞ்ச ஒண்ணு ஏன் 4 மாசத்துல செய்யணும் கேக்குறது தவறான விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பில் மூவ் பண்ணவரே கபில் சிபல். அந்த பில்ல மூவ் பண்ண பாராளுமன்றத்துல முதல் மூவ் பண்ணவர் கபில் சிபல் சட்ட அமைச்சரா இருந்தார். நான் மண்டல் கமிஷனை ஜனதா ஆட்சி கொண்டு வந்தேன்னு சொன்னா அப்ப விபி சிங் இல்லையா? அது கேக்குறீங்க. கபில் சிபல் இது சொன்னாங்க உடனே நீ 4 மாதத்துல இல்ல, ஆட்சிக்கு வந்து 8 மாதம் ஆயிட்டு. அது அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அதுல இந்த ஆணையத்துல முக்கியமான விஷயம் எப்படி இவர் ஆணையம் வரல. இல்ல சார், இல்ல ஆணையத்துக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்ம இங்க சார் ப்ராப்ளமே ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு, இந்த கொலிஜியம் சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்றார். அப்போ அடுத்துதான் நாம கொண்டு வர விஷயத்துல இன்றைக்கு வர 2 பேர் 6 பேர்ல 2 பேரு இந்த நீதிபதி வேண்டாம்னு சொல்லிட்டா, யார் 2 பேரா இருந்தாலும் சரி வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த நீதிபதியை இவங்க அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இல்ல அது வரல, இன்னும் நடைமுறைக்கு வரல. வராதனால இந்த 9 பேரை வந்து கொலிஜியம் செலக்ட் பண்ணுது. இந்த கொலிஜியம்ல ஏன் நேர்மையான அல்லது வெளிப்படை அதை யார் கேட்கணும்? அந்த இது வந்து டோட்டலி இது வந்து ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம். இதற்கும் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அரசுக்கு இருக்குன்னு யாரும் சொல்லல. இப்ப இல்ல அரசுக்கு இருக்கு, அரசு யாரும் குற்றம் சொல்லல. அதனால வழக்கறிஞர் சங்கம் என்னன்னாக்க பல முறை தொடர்ந்து உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி அத்தனை நீதிபதிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து நீங்க ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இதற்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியும், எங்களை விட அவங்களுக்கு தெரியும் டெஃபினட்டா. ஏன்னா அது அந்த மாதிரி அவங்க செஞ்சு நீதித்துறையின் மேலே நீதித்துறையில
நீதிபதிகளோட புறந்தள்ள பேசி இதற்கு வந்து ஒரு வழி இது புறந்தள்ளக்கூடிய குரல் அல்ல என்று இது விபத்து அல்ல முன்பாக நான் ஒன்னு சொல்லிடுறேன் சார். இடஒதுக்கீடை பொறுத்தவரை இதே ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல இவர் சுட்டிக்காட்டின அந்த 2 எமினன்ட் பர்சன் இருக்காங்க பாருங்களா, அவங்க சுழற்சி முறையில எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அதர்ஸ், அப்புறம் வந்து SC ST, அதுக்கு பிறகு வந்து மகளிர், இந்த 3 பேரும் சுழற்சி முறையில் பண்ணனா என்ன அர்த்தம்? அதுக்கு இடஒதுக்கீடு தான் அதுவும். அதனால அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னாக்கா, இது போட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து ரொட்டேஷன்ல வரணும்னு சொல்லும்போது அதுதான் நாங்க இங்க சொல்றோம். நீங்க வந்து ஒரு முன்னேறிய சமூகத்தை மட்டும் பார்க்காதீங்க, முன்னேறி வருகின்ற சமூகத்தை பாருங்க. முன்னேறி வந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான திறமையான அந்த கேட்டகரிக்கு சூட் ஆகிற பர்சன்களை நீங்க எடுங்க. போராட்டத்தை பத்தி அவர் சொன்னாரு. நாங்க இது வரைக்கும் நாங்க சொல்றோம் கேளுங்க, இந்த 1.25 வருஷமாச்சு நாங்க போராடி இந்த விஷயத்துக்காக. 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் போச்சு. அந்த லிஸ்ட் ஏன் திரும்பப்பட்டது? நாங்க எடுத்த கேள்வி. அதுல வந்து சிலர் வந்து நீதிமன்றத்துக்கே வரல, வழக்குகளை தாக்கல் செய்யல, ஆஜரானதில்லை, அவர்களுடைய தகுதி வந்து இவங்க சொன்ன அந்த கிரைட்டீரியா அந்த கேட்டகரி வைஸ்ல இல்ல, அதனால திருப்பி அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு எந்த போராட்டம் இல்லை. ஆனால் நாங்கள் முன்பிருந்தே சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஒளிவு முறை இல்லாமல் ஒரு வந்து எந்த 9 பேர் பட்டியல அமிச்சாலும் அதுல வந்து சர்ச்சை வரும். தொடர்ந்து விவாதிக்கலாம். அப்படி அந்த 9 பேர் பட்டியல் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, விமன் கேட்டகரி இந்த லிஸ்ட்ல இல்ல. இப்போ கசிந்த அந்த பட்டியல்ல வந்து பொம்பளைங்க விமன் லாயர்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல, மைனாரிட்டிஸ்க்கு இல்ல, தலித்துக்கு ஒரு இது இருக்குது ஒத்துக்கிறேன். ஆனா மெஜாரிட்டி கம்யூனிட்டி அதிகமா மறுபடியும் இடம் பெற்றிருக்க ஒரு சூழ்நிலை இருக்கு அதுல. அதனால என்ன சொல்றாங்கன்னாக்கா, முதல்ல நீங்க அந்த 9 பேர் அவங்க எடுத்தவங்க யாரும் குறை சொல்லல. அந்த 9 பேர் நல்லவங்க தான், நல்ல பிராக்டிஸ் தான், அதுக்கு முத்திரை இருக்கு, நான் ஒன்றும் தவறு சொல்லல. ஆனால் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க அனுப்பி விட்டு நீங்கள் பின்னாடி அனுப்புங்கன்னு சொல்றோம். அப்படி 9 பேர் அனுப்புறதா இருந்தா இல்லனா என்ன நடக்கும்னா, இவர் 9 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட தகுதியில உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, அதெல்லாம் நாங்க மாற்று கருத்து இல்ல. ஆனால் இவர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா திரும்ப வருவர் என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் அதே ஒரு தவறை செய்வார். அப்ப நீங்க 18 பேரையும் ஒண்ணா போடணும்னு சொல்றது காரணமே இதுதான். நீங்க வந்து ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட்லயே இல்ல, நீங்க கொடுப்பேன்னு சொல்றீங்க, நாங்க நம்புறோம். இவங்கள முதல்ல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி சட்டத்தில் இடமில்லைன்னு திரு விஜயன். நீதிபதிகள் நியமனத்தில் ஒதுக்கீடு கோரி வழக்கறிஞர்கள் போராடுவது நியாயமானதா நியாயமற்றதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நியாயமானது என்று 51% நேயர்களும், நியாயமற்றது என்று 49% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கிராபிக்ஸ்ல சிறிய தவறு. நியாயமானது என்று 51% பேரும், நியாயமற்றது என்று 49% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு நாராயணன், இதுல அடிப்படையில் எழக்கூடிய சில கேள்விகள், இதுவரையிலும் வாய்ப்பு வராத சமூகங்களுக்கு வாய்ப்பு கோருறாங்க. இது வந்து அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்றதோட ஒரு நீட்சியாகவும் பார்க்கலாம். இன்னொன்று, ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து இதுவரையிலும் வரல, அருந்ததியர் சமூகத்திலிருந்து இதுவரையிலும் ஒரு ஜட்ஜ் வரல, பழங்குடியினர்லேருந்து ஒருத்தர் கூட வரல அப்படின்றப்ப அப்படி ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை ஜட்ஜ் ஆக்கும்போது அந்த சமூகத்துக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டாக அந்த சமூகம் ஃபீல் பண்ணும். அந்த சமூகத்தில் படிக்கிற இளைஞர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோரிக்கை இந்த காலகட்டத்தில் ஏற்கிறதுன்றது மெரிட்டுக்கு எதிரானது அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த நீதித்துறையை பொறுத்த மட்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய அத்துணை இயக்கங்களுமே நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நீதித்துறை சரியாக இருந்தால்தான் எதுவுமே நன்றாக இருக்க முடியும். இதுலேயும் வந்து அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸ்க்கு போகணுன்றதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுவும் உச்ச நீதிமன்றங்கள், இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருமே இணைந்து, ஏன்னா இவங்க தான் நமக்கு தெய்வம் மாதிரி இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டிற்கே. இவங்க இதுல ஒரு சர்ச்சையை உருவாக்காத சரி செய்யணும். ஒரே ஒரு விஷயம், இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம இவர் சொன்னார், நம்ம ஆலூர் ஷானவாஸ் BS சௌஹான் விஷயத்துல 2014 BS சௌஹான் அவரோட தெளிவா சொல்லியிருக்கிறார். இதுல வந்து nobody can challenge the suitability of the candidates. ஸோ நான் வந்து இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று இவர் சொன்னதுனால சொல்றேன். அதே போல 2013 நடந்திருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த நீதிபதிகள் நியமன விவகாரத்துல தொடர்ந்து இது சர்ச்சைக்கு உள்ளாகிறது. இதை கண்டிப்பாக அனைவரும் அவாய்ட் பண்ணும். நிறைவு கருத்து. அதாவது இடஒதுக்கீட்டை உயர் பதவிகளில் எதிர்க்கிறார்கள். ஆனால் இங்கே இடஒதுக்கீடு என்பது வேறு வகையில் இருக்கிறது. மலம் அள்ளுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சமூகமே மலத்தை அள்ளி கொண்டிருக்கிறது. அங்கே வந்து இவங்க இந்த கேள்விகள்லாம் வைப்பதில்லை. என்ன அதுல வந்து எங்களுக்கும் வந்து பங்கு தாங்கன்னு யாரும் கேட்கறதில்ல. அப்போ அதை பத்தி இவங்க பேசுறது இல்லை. அப்போ உயர் நீதிமன்ற பதவிகளில், உயர் பதவிகளில் எல்லோருக்கும் வாய்ப்பு என்று கேட்கும் போது யாரும் வராதிங்கன்னு சொல்றாங்க. அங்கே இன்னைக்கு சொல்லாமல, அங்க வந்து நாங்க வர்றோம்னு சொல்லாமல. அப்போ உயர் பதவிகளை பிடித்துக் கொள்வதில் தான் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர
அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு என்ன வேலை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்பது மனுநீதி கோட்பாடு. இந்திய அரசியல் சட்டம் அதை அனுமதிக்கவில்லை. அரசியல் சாசன சட்டம் எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்குகிறது, திறமை எல்லோருக்கும் இருக்கிறது, வாய்ப்பை கொடுத்தால் நிரூபிப்பார்கள் என்பதற்கு அம்பேத்கர் உதாரணம். மோத்திலால் நேருவால் முடிக்க முடியாததை அவர் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர், அவரால் செய்ய முடியாததை தாழ்ந்த குடியின்றி ஒதுக்கி தள்ளப்பட்ட அம்பேத்கர் தான் எழுதி முடித்தார். வாய்ப்பை வழங்குங்கள், நாங்கள் நிரூபிப்போம். 9 சேர்த்து 18 இது பண்ணா பரவலான பிரதிநிதித்துவம் வந்துடும், இந்த சர்ச்சை இருக்காதுன்னு சொல்லலாமா? இல்லை, அது வந்து ஒரு மேம்போக்கான பார்வை. ஏன்னா எப்போ இருந்தாலும் 18 போஸ்ட் இருந்தால் 18 பேர்லேருந்து 24 ஒரு 2 மடங்கு தான் இருக்குன்னாக்கா பெரிய பிரச்சனை வராது. 18 போஸ்ட் ஜட்ஜு போஸ்ட் இருந்தால் ஒரு 1500 பேருக்கு ஜட்ஜ் ஆகிற கனவு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கிடைக்காதவர்கள் எல்லாருமே ஒரு போட்டி போடுவாங்க. இதில் 2வது கருத்து நான் கண்டிப்பாக பதிவு விரும்புகிறேன். வெதர் இந்த ஒரு சட்டம் இப்போ வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களே அது சரியானு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3மே இல்லாததுதான் வழக்கறிஞர்கள் போராடுவது, நீதிமன்றத்தை புறக்கணிப்பது. போராடுவதுன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுவது நான் சொல்ல. நீதிமன்ற புறக்கணிப்பு என்பது பாதிக்கப்படுறது பொதுமக்கள். நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்ற செய்திக்கு வழிவிடணும். மிக்க நன்றி. பேசினா நிறைய பேசலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு உடன் தான் நாங்கள் போராடுவோம் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது முடிக்கிறதுக்காக சொல்றேன். மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் வந்து நாங்கள் போன போராட்டத்தை சந்தித்த போது திரு சதாசிவம் அவர்கள் சொன்னது என்னன்னாக்கா, இந்த நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் மீனவர் சமுதாயத்தெல்லாம் ஏன் வரலான்னு சொன்னாக்கா, ஒருவேளை அவர்கள் வந்து அவர்களுடைய தகுதி என்னன்னாக்கா 10 வருஷம் இருக்கணும், வழக்கறிஞராக இருந்திருக்கணும், அந்த மற்ற கிரைட்டீரியா இருக்கணும். ஆனால் தகுதி, அதாவது ஒரு ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் எடுக்கலாம், அப்படி தான் நாங்கள் பண்ணணும், அது நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம்னு சொன்னார். அதனால் அந்த வகையில் அவங்களாம் தாராளம் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மீனவர் சமுதாயத்தில் என்னுடைய நண்பர் ஒரு மிக சிறப்பான ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். ஆனால் அவங்கெல்லாம் வந்து நன்றி. இந்த சர்ச்சைகள் இல்லாமல் இது போய் முடியும்னு நம்பிக்கை இல்லை. இந்த வேற எப்படி வந்தாலும் அந்த சர்ச்சைகள் வரும். நீதிபதிகளை வந்து 18 வந்தாலும் 17 நீதிபதிகளை ஒரே தடவை கட்ஜு அப்படி எடுத்தாரு. 17 பேரும் கோல்டன் ஜுவல்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து. மிக்க நன்றி. நாம் இன்னொரு தருணத்தில் இன்னொரு இது தொடர் விவாதம் தான், இன்னொரு தருணத்தில் விரிவாக விவாதிக்கலாம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.